ஒரு அழகான காதல் ஜோடி காதலிச்சு திருமணம் பண்றாங்க. திருமணமாகி அவங்களுடைய லைஃப் ஸ்மூத்தா ஹாப்பியா போயிட்டு இருக்கு. அப்பதான் திடீர்னு அந்த பொண்ணுக்கு ஒரு ஸ்கின் டிசீஸ் வருது. பட் இந்த விஷயம் அவளுடைய கணவனுக்கு தெரியாது. கொஞ்ச நாள்லயே அவளுடைய முகத்துல நிறைய மாற்றங்கள் வருது. முகத்துல அழகு போகுது. வயசான தோற்றத்துக்கு அந்த பொண்ணு மாறிட்டு இருக்கிறார். அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட அவள் ஒரு அருவருப்பை பார்க்க தொடங்கிட்டாங்க. இப்படியே போயிட்டு இருக்கக்குள்ள அந்த கணவன் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அவருடைய ரெண்டு கண்ணையும் கலக்குறாரு. இவ்வளவு எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமாவும் கூட அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா வாழ்றாங்க. மத்தவங்க பொறாமப்படுற அளவுக்கு சந்தோஷமா வாழ்றாங்க. அவளோட அந்த ஸ்கின் டிசீஸ் தீவிரமடைஞ்சு கொஞ்ச நாள்லயே அவங்க இறந்து போறாங்க. அப்ப அந்த சாவுக்கு வந்த நிறைய பேர் கேட்கிறாங்க, நல்லா இருக்கிற ரெண்டு பேராலேயே வாழ்க்கை நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்படி இருந்தும் குருடனா நீங்க இருந்து ஸ்கின் டிசீஸோட அவ இருந்தும் உங்களுடைய லைஃப் இவ்வளவு ஹாப்பியா போறதுக்கு என்ன ரீசன்? எனக்கு உண்மையாவே கண்ணு தெரியும், ஆனா கண்ணு தெரியாத போல நடிச்சேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்பா சொல்றாரு, என்னோட மனைவிக்கு இருந்த நோயால அவ ரொம்ப மனசொடைஞ்சு போயிருக்கா. ஒருவேளை நான் அவளை அசிங்கமாவோ தப்பாவோ நினைச்சிட்டேன்னு சொன்னா அவ ரொம்ப கஷ்டப்பட்டு போவா. அதனால தான் நான் குருடனா நடிச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மட்டும் இல்ல, அவளை நான் காதலிச்சது அவளுடைய அழகுக்காகவோ அவளுடைய அறிவுக்காகவோ அவளுடைய பணத்துக்காகவோ இல்லை, அவளுடைய கள்ளம் கபடம் இல்லாத அந்த மனசுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னோட வாழ்நாள் முடியும் வரைக்கும் அவள் இருந்திருந்தா கூட நான் குருடனா தான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி முடிச்சார். அதாவது ஒருத்தர் மேல வைக்கிற உண்மையான காதலுக்கு இதை விட ஒரு எக்ஸாம்பிள் எங்களுக்கு தேவைப்படாது. சோ உண்மையா காதலிங்க, வாழ்க்கைய ரசிச்சு வாழுங்க.